நண்பர்களே வணக்கம். இன்றைய கதையில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். என் கணவன் வீட்டிற்கு ஒரு வேலைக்காரனை அழைத்து வந்தான். அவன் மிகவும் அழகானவன். அவனை பார்த்தவுடனே என் மனம் அவன் மீது சென்றுவிட்டது. ஒரு நாள் கணவன் வீட்டில் இல்லாதபோது நான் வேலைக்காரனின் அறைக்குச் சென்றேன். அவன் அருகில் சென்றவுடன் அவன் செய்த காரியத்தை பார்த்து என் ஆத்மாவே நடுங்கியது. நண்பர்களே, அந்த வேலைக்காரன் மிகவும் இளமையான அழகானவன். அவனை என் கணவன் சற்று முன்புதான் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். கணவன் கதவை தட்டினான். நான் கதவை திறந்தேன். கணவனுடன் நின்றிருந்த அந்த இளம் அழகனை பார்த்தவுடன் என் கண்களை மூடவே மறந்துவிட்டேன். அழகில் நிரம்பியிருந்தான். எங்கோ இருந்து வந்த இளவரசனைப் போல இருந்தான். அவன் பக்கத்தில் என் கணவனும் நின்றிருப்பதை கூட நான் மறந்துவிட்டேன். என் கணவன் பக்கத்திலிருந்து என்னை அசைத்தான். நான் திடுக்கிட்டேன். என்ன ஆயிற்று? பின்னால் போ, யஷ்பாலை உள்ளே வரவிடு என்றான். அந்த இளைஞன் 23, 24 வயது இருக்கும். நான் பின்னால் நகர்ந்தேன். கணவன் அவனை உள்ளே அழைத்து வந்தான். நான் திகைத்து நின்றேன். கணவன் இவனை ஏன் தன்னுடன் அழைத்து வந்தான் என்று. நான் துப்பட்டா அணியாமல் இருந்தேன். அதை பார்த்து கணவன் கடுமையான பார்வையுடன் என்னை பார்த்தான். நான் வீட்டில் தனியாக இருப்பதால் துப்பட்டா அணிவதில்லை. ஆனால் இன்று அவனுடன் இன்னொரு இளைஞனும் இருக்கிறான் என்பதை அவன் பார்வை உணர்த்தியதும் நான் உடனே நாற்காலியில் இருந்த துப்பட்டாவை எடுத்து போர்த்திக் கொண்டேன். அந்த இளைஞன் வந்ததிலிருந்து ஒரு முறை கூட என் பக்கம் கண் தூக்கி பார்க்கவில்லை. தலை குனிந்து நின்றிருந்தான். நான் கணவனிடம் இவன் யார் என்று கேட்டேன். அவன் சொன்னான், இவன் ஒரு அனாதை இளைஞன், ஆனால் நல்லவன். அதனால்தான் வீட்டில் வேலைக்கு வைத்துக் கொண்டேன். வீட்டின் சின்னஞ்சிறு வேலைகளில் உனக்கு உதவி செய்வான். இதை கேட்டதும் ஒரு இளைஞனை வீட்டிற்கு வேலைக்கு அழைத்து வந்ததற்காக எனக்கு கோபம் வர வேண்டும். ஆனால் வரவில்லை. உள்ளுக்குள் ஏதோ காரணத்தால் கணவனின் இந்த முடிவில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் நல்லதுதான் செய்தீர்கள். வீட்டு வேலைகளில் எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. சந்தையில் பொருட்கள் வாங்கச் செல்லும்போது நான் சோர்ந்து விடுகிறேன். அவன் சொன்னான், அதனால்தான் வைத்துக்கொண்டேன். நீ வெளியே போக வேண்டாம். வெளி வேலைகளை இவனிடம் செய்யச் சொல்லலாம். வீட்டின் சிறிய பெரிய வேலைகளையும் செய்வான். எங்கள் வீடு பெரியதல்ல. வேலைக்காரனுக்கென தனி அறை இல்லை. அதனால் கணவன் வீட்டின் ஸ்டோர் ரூமை அவனுக்காக காலி செய்தான். அங்கே ஒரு கட்டில் வைத்தான். ஒரு மின்விசிறியும் பொருத்தினான். ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து ஸ்டோர் ரூமில் கொடுத்தான். என்னிடம் சொன்னான், வேலை இல்லாதபோது இவனை வீட்டில் அதிகம் அலைய விடாதே. ஸ்டோர் ரூமிலேயே இருக்கச் சொல். நான் சரி என்றேன். எனக்குள் ஏதோ விசித்திரமான காம உணர்வு பிறந்தது. அன்று இரவு எனக்கு நிம்மதியும் இல்லை, தூக்கமும் வரவில்லை. கண்களை மூடியதும் அந்த இளைஞனின் முகம் கண்முன் வந்தது. எனக்கு தெரியவில்லை ஏன். ஆனால் விரைவில் காலை வரட்டும், கணவன் வேலைக்கு போகட்டும் என்று மனம் ஏங்கியது. அந்த வேலைக்காரனை நன்கு பார்க்க வேண்டும் என்று. அவனது ஒரு பார்வையே என்னை பைத்தியமாக்கியது. இவ்வளவு அழகை இதுவரை எந்த ஆணின் முகத்திலும் நான் பார்த்ததில்லை. அவன் ஒரு முறை கூட என் பக்கம் கண் தூக்கி பார்க்கவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரம் எழுந்துவிட்டேன். சமையலறையில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன். அப்போது கணவன் ஸ்டோர் ரூம் கதவை தட்டினான். அந்த இளைஞன் வெளியே வந்தான். கணவன் சொன்னான், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வா. மனைவியிடம் தேவையான வேலைகளை செய்து கொள். பிறகு உன்னை கடைக்கு அழைத்து செல்கிறேன். இதை கேட்டதும் நான் கலக்கமடைந்தேன். கணவன் அவனை ஏன் கடைக்கு அழைத்து செல்கிறான்? வீட்டுக்காகத்தானே அழைத்து வந்தான். நான் தேநீர் வைத்துவிட்டு கேஸ் அணைத்து வெளியே வந்தேன். நீங்கள் இவனை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? வீட்டு வேலைக்காகத்தானே வைத்தீர்கள் என்றேன். என் பேச்சை கேட்டதும் கணவன் முதலில் என்னை உற்று பார்த்தான். பிறகு சொன்னான், நாள் முழுவதும் இங்கே என்ன செய்வான்? இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. உனக்கு தேவையான வேலைகளை செய்யச் சொல்லிக்கொள். நான் அவனை என்னுடன் கடைக்கு அழைத்துச் செல்கிறேன். இரவில் என்னுடன் வருவான். இரவிலும் உனக்கு தேவையான வேலைகளை செய்வான். இதை கேட்டதும் நான் வருத்தமடைந்தேன். அந்த இளைஞன் சமையலறைக்கு வந்து, மேம் சாஹேப், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்றான். நான் மீண்டும் அவனை பார்த்தேன். இப்போதும் தலை குனிந்தே பேசிக் கொண்டிருந்தான். மேம் சாஹேப் என்று அழைத்ததில் என் உடலெல்லாம் நெருப்பெரித்தது. நான் அவனை விட சில வயது மூத்தவள்தான். ஆனால் மேம் சாஹேப் எல்லாம் அல்ல. நான் கோபத்துடன் சொன்னேன், என் பெயர் பிரியங்கா. என்னை பிரியங்கா என்று அழை. நான் அவ்வளவு பெரியவள் அல்ல. நீ என்னை மேம் சாஹேப் என்று அழைக்கக்கூடாது. பிறகு கோபத்துடன் பாத்திரங்களை சிங்கில் வைத்துவிட்டு அவனிடம் பாத்திரங்களை கழுவி சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு போ என்றேன். அப்படி சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். கணவன் தயாரானான்.
அவன் காலை உணவு சாப்பிட்டு வெளியேறும் வரை அந்த இளைஞனும் சமையலறையை சுத்தம் செய்துவிட்டான். சந்தையிலிருந்து பொருட்களையும் வாங்கி வந்தான். சிறிது நேரத்தில் கணவன் அவனை தன்னுடன் கடைக்கு அழைத்துச் சென்றான். அன்று நான் மிகவும் கஷ்டப்பட்டு நேரத்தை கழித்தேன். நேரம் நின்றுவிட்டது போல தோன்றியது. மணிக்கட்டை அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தேன். மற்ற நாட்களில் வீட்டு வேலைகளில் நேரம் வேகமாக செல்லும். ஆனால் இன்று நேரமே நகரவில்லை போல. என் அமைதியின்மையால் மிகவும் பதற்றமடைந்தேன். அடிக்கடி அந்த இளைஞனின் நினைவுதான் வந்தது. இரவில் கணவன் வரும் நேரம் ஆனதும் நான் சீக்கிரம் அறைக்குச் சென்று நல்ல ஆடைகளை அணிந்து மேக்கப் செய்து முடியை திறந்து விட்டேன். என் திருமணத்திற்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கணவனுக்காக நான் இப்படி தயாரானதே இல்லை. திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் 1 மாதம் மட்டும் அழகுபடுத்திக் கொண்டேன். பிறகு வீட்டு வேலைகளில் சிக்கிவிட்டேன். ஆனால் இன்று ஏனோ என் மனம் அழகுபடுத்திக் கொண்டி விரும்பியது. நான் அழகான பெண்களில் ஒருவனாக கருதப்படுகிறேன். என் வயது 30 சுற்றி இருக்கும். ஆனால் நான் அவ்வளவு அழகாக தோன்றுவேன். மக்கள் என்னை திருமணமானவள் என்று கூட நினைக்க மாட்டார்கள். கணவனுடன் எங்காவது செல்லும்போது எல்லாரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்ப்பார்கள். ஏனென்றால் கணவன் தோற்றத்தில் அழகானவன் அல்ல. வயிறு தொங்கியிருக்கும், உயரம் குறைவு, முகமும் சாதாரணம். நான் அழகான பெண். அதனால்தான் வேலைக்காரனின் அழகை பார்த்து கணவன் இரவில் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் என்னை பார்த்து திகைத்தான். ஆனால் என் பார்வை அந்த இளைஞன் மீதே நின்றது. நாள் முழுவதும் எப்படி கழித்தேன் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் மிகவும் விசித்திரமானவன். ஒருமுறை கூட என் மீது பார்வை போடவில்லை. இது என்னை உள்ளே மேலும் எரித்தது. கணவனோ என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். சாப்பிட்ட பிறகு சொன்னான், வா, இன்று உன்னை நீண்ட டிரைவுக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆனால் நான் அவனுக்காக தயாரானதில்லையே. அவள் எல்லா தயாரிப்புகளையும் செய்திருந்தாள். ஆனால் அவன் ஒரு கண் கூட என்னை பார்க்கவில்லை. நான் அவன் என்னை பார்க்க வேண்டும் என்றும் பார்த்துவிட்டு தன் சுய நினைவை இழக்க வேண்டும் என்றும் விரும்பினேன். ஏனென்றால் நான் அழகில் குறைந்தவள் அல்ல. ஆனால் அவன் நேராக ஸ்டோர் ரூமுக்கு சென்று விட்டான். நான் என் கணவனிடம் என் தலையில் வலி இருக்கிறது, நான் எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மிகவும் கோபத்துடன் என் அறைக்குச் சென்றேன். வளையல்களை கழற்றி எதிரே உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்துவிட்டு தலைமுடியை கட்டி ஆடைகளையும் மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவினேன். இப்போது இந்த இளைஞனை எப்படி என் பக்கம் ஈர்க்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினேன். என் மனதில் ஒரே ஒரு உபாயம் மட்டுமே தோன்றியது. கணவன் எழுவதற்கு முன் நான் மேல் மாடியில் சென்று உலர்ந்த துணிகளை எடுத்து வேண்டுமென்றே காலை வளைத்துவிட்டு சமநிலை இழந்து படிகளில் இருந்து விழுந்தேன். என் காலில் நல்ல அளவுக்கு மோசமான காயம் ஏற்பட்டது. முழங்கால் வீங்கியது. நான் அழுதபடி கதறத் தொடங்கினேன். என் கணவனும் வேலைக்காரனும் இருவரும் தங்கள் அறையில் இருந்து வெளியே வந்தார்கள். கணவன் மேல்மாடி படிகளில் இருந்து கீழே என்னை பார்த்தபோது, என்ன ஆயிற்று என்றான். நான், என் கால் முறிந்துவிட்டது என்றேன். என்னை எழுப்ப முயன்றபோது என் அலறல்கள் வெடித்தன. உண்மையிலேயே என் காலின் எலும்பு முறிந்திருந்தது. கணவன் எனக்கு ஆதரவு கொடுத்து காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். டாக்டர், உன் காலின் எலும்பு முறிந்துவிட்டது என்று சொன்னார். பிளாஸ்டர் போடப்பட்டது. நான் படுக்கையில் படுத்துக்கொண்டேன். கணவன் மிகவும் கலக்கமடைந்தான். இப்போது நான் வேலைக்கு எப்படி போவது? இந்த பையனை அனுப்பிவிடலாமா என்றான். பிறகு, இவனுக்கு கடையில் போய் இன்னும் சில நாட்களே ஆகியிருக்கிறது. கடை நடத்த தெரியாது என்றான். நான், நீங்கள் உங்கள் கடைக்கு போங்கள். இந்த பையனை இங்கேயே விட்டுச் செல்லுங்கள். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இவரிடம் சொல்லிவிடுவேன் என்றேன். கணவனும் என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வேலைக்குச் சென்று விட்டான். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் காலின் வலி குறையவில்லை. முழங்கால் அசைய மறுத்து கொண்டிருந்தது. ஆனால் என் மனம் மிகவும் நிம்மதியாக இருந்தது. கணவன் போனவுடன் இந்த இளைஞனை அழைத்தேன். உடனே என் துப்பட்டாவை கழற்றி எதிரே உள்ள சோபாவில் எறிந்துவிட்டேன். அவன் என் அறைக்குள் நுழைந்தவுடன் கண்களை தாழ்த்தி சொல்லுங்கள் என்றான். நான் அவன் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். இங்கே வா என்றேன். அவன் என் அருகில் வந்தான். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் சாப்பாடு தயாரித்து விட்டேன். எனக்கு சமையல் தெரியும். சமையலறை மற்றும் வீட்டு சுத்தமும் செய்துவிட்டேன் என்றான். நான், இங்கே உட்கார் என்றேன். இதை கேட்டதும் அவன் பார்வை என் மீது விழுந்தது. ஆனால் உடனே பார்வையை திருப்பிக் கொண்டு 3-4 அடிகள் பின்னால் சென்று, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னிடம் சொல்லுங்கள் என்றான். இதை கேட்டதும் எனக்கு அவன் மீது கோபம் வரத் தொடங்கியது. என் காலில் மிகுந்த வலி இருக்கிறது. அறையில் எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. நான் வெளியே உட்கார வேண்டும். எனக்கு ஆதரவு
ஆதரவு கொடுத்து வெளியே உட்காரவை என்றேன். நான் அவன் என் அருகில் வரவேண்டும் என்று விரும்பினேன். இதை கேட்டதும் அவன் ஆச்சரியமடைந்தான். நான் அப்படி செய்ய முடியாது. இரவு சாஹிப்ஜி வந்த பிறகுதான் நீங்கள் வெளியே வரலாம் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். எனக்கு அவன் மீது மிகுந்த கோபம் வந்தது. இவன் என்ன புரிந்து கொண்டான்? நான் அவன் அருகில் செல்ல எவ்வளவு சாக்குப்போக்குகள் சொன்னாலும் அவ்வளவுக்கும் அவன் என்னை தவிர்த்து கொண்டிருந்தான். ஆனால் ஒருமுறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கணவன் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறியவுடன் வேண்டுமென்றே நான் கதறத் தொடங்கினேன். படுக்கையின் ஆதரவை பிடித்துக்கொண்டு தரையில் உட்கார்ந்து விட்டேன். நாற்காலியையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டேன். நான் படுக்கையில் இருந்து கீழே விழுந்து விட்டது போல் காட்டினேன். யஷ்பால் அறைக்குள் நுழைந்தவுடன் நான் கதறி அழுதபடி நாடகம் ஆடத் தொடங்கினேன். அவன் என் அருகில் வந்தான். கட்டாயமாக எனக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதாயிற்று. அவன் தன் கையை என் தோளில் வைத்து இடுப்பில் கை வைத்து என்னை எழுப்ப முயன்றான். அவன் இந்தச் செயலில் என் இதயம் மிகவும் துடிக்கத் தொடங்கியது. நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். இன்று நான் விரும்பியது நடந்தது. அவன் என்னை படுக்கையில் உட்கார வைத்தான். பிறகு நான் இந்த தொடரை பிடித்துக் கொண்டேன். அடிக்கடி அவனை அழைப்பேன். ஏழை அவன் கட்டாயமாக எனக்கு ஆதரவு கொடுப்பான். என் அருகாமை அவனை அமைதி இழக்கச் செய்யும் என்று எனக்கு தெரியும். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இவ்வளவு அருகில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இயக்கம் அவன் மனதிலும் தொடங்கும். உண்மையில் மனிதனுக்கு விரும்பிய பொருள் கிடைத்தால் அந்த பொருளே அவனை தொல்லைப்படுத்தத் தொடங்கும். எனக்கும் இதே பிரச்சனைதான். என் திருமணத்திற்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. கணவன் இன்று வரை இந்த விஷயத்தில் என்னை நிந்திக்கவில்லை. நான் அழகான பெண். அதனால் எப்போதும் கூட்டத்தில் போகும்போது இளமையான அழகான பையன்களை பார்த்து என் பார்வை அவர்களை சுற்றி சுற்றி வரும். அழகான இளைஞர்களை பார்த்து குளிர்ந்த பெருமூச்சு விடுவேன். அப்போது என் அருகில் உட்கார்ந்திருக்கும் கணவன் மிகவும் மோசமாக தோன்றுவான். சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுத்தேன் என்று தோன்றும். நான் பணத்தை மட்டும் பார்த்தேன். ஏனென்றால் என் பெற்றோர் வீட்டில் பணப்பற்றாக்குறை அதிகம் இருந்தது. அப்போது எனக்கு தோன்றியது, பணம் இருந்தால் வாழ்க்கையின் எல்லா ஆடம்பரங்களும் கிடைக்கும். இந்த ஏக்கமும் மனதில் இருந்து போய்விடும். மனிதனுக்கு விரும்பிய எல்லா பொருட்களும் கிடைப்பதில்லை. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி நடக்கவில்லை. என் கணவன் ஒருபோதும் எனக்கு நன்றாக தோன்றவில்லை. ஆம், நான் ஒரு நல்ல பெரிய வீட்டில் வசிக்கிறேன். என் அறையில் ஏசி இருக்கிறது. சாப்பிட குடிக்க எல்லாம் இருக்கிறது. பணம் செலவழிக்கும் போது யோசிக்க தேவையில்லை. ஆனால் கணவனின் சகவாசத்தில் எனக்கு வெறுப்பு வரும். எனக்கு சிறிதும் நன்றாக தோன்றாது. அவனுடன் கழிக்கும் நேரம் முழுவதும் நான் மன உளைச்சலில் இருப்பேன். அப்போது எனக்கு எதுவும் நன்றாக தோன்றாது. ஏசியும் நன்றாக தோன்றாது. இந்த பெரிய வீடும் நன்றாக தோன்றாது. சில சமயம் நான் தவறு செய்திருக்கலாம் என்று தோன்றும். என் கணவன் என் மனதிற்கு பிடித்தவனாக இருந்தால் ஒருவேளை நான் அவனுடன் ஒரே அறையில் கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். அவனுடன் நிறைவாக பேசிக் கொண்டிருந்திருப்பேன். என் ஆசை என் உள்ளே ஆசையாக மாறிவிட்டிருந்தது. யஸ்பாலை பார்த்து எனக்கு தோன்றியது. என் தேடல் முடிந்துவிட்டது. நான் விரும்பினேன் அவர் என் பக்கம் ஈர்க்கப்பட்டு வரவேண்டும். ஆனால் அவர் கண்ணை கூட உயர்த்தி பார்க்கவில்லை. நான் அவரது கண்களில் என் பிரதிபலிப்பை பார்க்க விரும்பினேன். இப்போது என் கால் நன்றாகவே குணமாகிவிட்டிருந்தது. பிளாஸ்டரும் கழற்றப்பட்டிருந்தது. ஆனால் நான் வேண்டுமென்றே அலற ஆரம்பித்து விட்டேன். அதனால் அவர் எனக்கு தாங்கலாக இருக்க வேண்டும் என்பதற்காக. என் கணவன் சொல்ல ஆரம்பித்தான். நான் உனக்கு ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வந்து தருகிறேன். அதன் உதவியால் உனக்கு நடப்பதும் சுற்றுவதும் எளிதாகிவிடும். டாக்டர் சொன்னார், நீ உன் காலில் எடை வைக்கலாம் என்று. நான் கோபத்துடன் என் கணவனை பார்த்துச் சொன்னேன். டாக்டருக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டம் என்பது எப்படி தெரியும்? அவருக்கு என்ன? அவர் விரும்பியதை சொல்லிவிடுவார். ஆனால் இந்த நாடகத்தை நான் எவ்வளவு நாள் செய்ய முடியும்? நான் என் கணவனிடமிருந்து விலக விரும்பினேன். ஒருமுறை யஸ்பால் போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தார். அம்மாவை உங்கள் வீட்டிற்கு அனுப்பிவிடுவேன். இப்போது என் வேலையும் கிடைத்துவிட்டது. உங்கள் அப்பாவும் மறுக்க முடியாது. நான் பெரிய தொகை செலுத்திவிட்டேன். திருமணம் செய்து உன்னை நகரத்திற்கு அழைத்து வருவேன். இதை கேட்டதும் என் மூச்சு முட்டிக் கொண்டது. நான் யஸ்பாலிடம் மிகுந்த காதல் கொள்ள ஆரம்பித்திருந்தேன். அவரிடமிருந்து பிரிய முடியவில்லை.
நான் விரும்பினேன் அவர் என்னுடன் காதல் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் ஒருவேளை வேறு ஒரு பெண்ணின் வலையில் சிக்கியிருந்தார். நான் மெதுவாக நடந்து என் அறைக்கு வந்துவிட்டேன். அந்த நேரத்தில் எல்லாமே மோசமாக தோன்றியது. என் மனம் விரும்பியது அந்த பெண் என் முன் வந்தால் நான் அவளுடைய தொண்டையை அழுத்திக் கொன்றுவிட வேண்டும் என்று. எஸ் பால், என்னை தவிர வேறு எப்படி ஒரு பெண்ணுடன் காதல் கொள்ள முடியும்? நான் கண்ணாடியின் முன் என்னை பார்த்தேன். நான் மிகவும் அழகாக இருந்தேன். இது எப்படி சாத்தியம்? நான் எஸ் பாலுக்கு பிடிக்காமல் இருக்கும். என்னை தவிர வேறு யார் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்க முடியும்? பிறகு என் மனதில் வர ஆரம்பித்தது, ஒருவேளை அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கலாம், என்னை விட அழகாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபத்தால் என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் எஸ் பாலை அழைத்தேன். அவர் என் அறைக்கு வந்துவிட்டார். ஆனால் நான் சரியாக என் காலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவர் சற்று ஆச்சரியப்பட்டார். நீங்கள் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், உள்ளே வா, உன்னுடன் ஏதோ பேச வேண்டும். அவர் உள்ளே வந்தார். நான் அவருக்கு சொன்னேன், நான் உன்னை காதலிக்கிறேன். இதை கேட்டு அவர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். முதல் முறையாக அவர் என்னை பார்த்தார். ஆனால் வெறுப்புடன் சொல்ல ஆரம்பித்தார், வெட்கம் வரவில்லையா இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு? நான் சொன்னேன், நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய், அதில் என் தவறில்லை. பிறகு நான் என் அலமாரியிலிருந்து எடுத்து அவருக்கு நிறைய பணம் கொடுத்தேன். அவர் ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னேன், நான் உன்னை நோட்டுகளால் நிரப்பிவிடுவேன், நீ என் ஆசையை நிறைவேற்றினாள். என் இந்த வார்த்தையை கேட்டு அவர் பலமாக என் முகத்தில் அறைந்தார். சொல்ல ஆரம்பித்தார், இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் சொல்லாதே. சொன்னால் நான் எஜமானரிடம் சொல்லிவிடுவேன் உங்கள் எண்ணம் என்னவென்று. நான் எப்போதும் உங்களை பெரிய சகோதரியாகவே நினைத்து வந்தேன். உங்களுக்கு வெட்கம் வரவில்லையா என்னை பற்றி இப்படி நினைப்பதற்கு? அவருடைய அடியால் எனக்கு அவ்வளவு வலி இல்லை. அவருடைய சகோதரி என்ற வார்த்தையால் ஏற்பட்ட வலி அதிகம். நான் சொன்னேன், இல்லை, நான் உன் சகோதரி அல்ல. நான் உன்னை காதலிக்கிறேன். உன் காதலில் பைத்தியமாகிவிட்டேன். எந்த விலையிலும் உன்னை பெற வேண்டும். நீ எந்த பெண்ணுடன் திருமணம் பேசிக் கொண்டிருந்தாயோ அவளையும் நான் உன்னை செய்யவிட மாட்டேன். அவள் முயற்சி செய்தால் நீ என் கணவனிடம் என்னை பற்றி எதையும் சொல்வாயானால் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாது நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை. நான் பைத்தியம் பிடித்தவள் போல கத்திக்கொண்டு அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இதை கேட்டு அவர் உடனே அறையை விட்டு வெளியேறினார். அடுத்த நாள் அவர் சொன்னதை கேட்டு நான் மூச்சை இழந்தேன். அவர் என் கணவனிடம் சொல்ல ஆரம்பித்தார், நான் உங்கள் வேலையை செய்ய முடியாது. என் கணவன் கேட்டான், ஏன் செய்ய முடியாது? நீ மறந்துவிட்டாயா? நீ என்னுடன் 5 வருட ஒப்பந்தம் செய்திருக்கிறாய். என் கணவன் தொடர்ந்தான், அன்று நீ அழுது கொண்டிருந்தாய். கைகூப்பி நின்று எனக்கு வேலை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய். இன்னும் வேலை செய்ய 2 மாதங்கூட ஆகவில்லை. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. என் கணவன் என்னிடம் சொன்னான், சரி, நான் உனக்கு முன்பணமாக கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பிக் கொடு. முழு 5 லட்சம் தொகையை நான் உனக்கு அப்படியே கொடுக்கவில்லை. நீ 2 மாதத்தில் வேலையை விட்டுவிடுவாய் என்று. நான் உன்னை வீட்டில் வைத்திருந்தேன். ஏனென்றால் நீ ஒரு நல்ல பையன். நீ இருப்பதால் எனக்கு கவலைப்பட தேவையில்லை. என் மனைவி பாதுகாப்பாக இருக்கிறாளா இல்லையா என்று. உன் மீது அவ்வளவு நம்பிக்கை. அதனால்தான் உன்னை வைத்திருந்தேன். மேலும் நான் நகரத்திற்கு வெளியே செல்கிறேன். 3 நாட்களுக்குப் பிறகு திரும்புவேன். ஆனால் 3 நாட்களுக்கு நான் உனக்கு விடுப்பு கொடுக்க முடியாது. திரும்பி வந்ததும் நீ போய்விடு. என் பணத்தை திருப்பிக் கொடு. அந்த நேரத்தில் என் கணவன் 3 நாட்களுக்கு எங்கோ செல்லவிருந்தான். இதை கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். அந்த 3 நாட்களில் நான் யஸ்பாலிடமிருந்து என் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யஸ்பால் இதை கேட்டு மிகவும் கலங்கினார். அடுத்த நாளே நான் என் கணவனின் பையை தயார் செய்துவிட்டேன். அவர் சொல்ல ஆரம்பித்தான், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். எங்கேயும் ஓடிப்போக முயற்சி செய்ய வேண்டாம். முழு 5 லட்சம் முன்பணம் வாங்கியிருக்கிறான். இப்போது எனக்கு புரிந்தது அவர் ஏன் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தார் என்று. என் கணவன் போய்விட்டான். யஸ்பாரும் கடைக்கு போய்விட்டார். இரவில் திரும்பி வந்தபோது நான் என் அழகுடன் அவர் முன் நின்று கொண்டிருந்தேன். என்னை பார்த்து அவர் தன் கண்களை திருப்பிக் கொண்டார். நான் மிகவும் அலங்கரித்திருந்தேன். அவர் நேராக ஸ்டோர் ரூமுக்குச் சென்று உள்ளே இருந்து கதவை பூட்டிக் கொண்டார். இதை பார்த்து எனக்கு அவர் மீது கோபம் வர ஆரம்பித்தது. நான் சொன்னேன், கதவை திற. அவர் சொன்னார், நீங்கள் இங்கிருந்து போகலாம். நான் கதவை திறக்க மாட்டேன். நான் பலமுறை அவரது கதவை தட்டினேன். பிறகு சோர்ந்து என் அறைக்கு வந்துவிட்டேன். எனக்கு அவர் மீது கோபம் வந்து கொண்டிருந்தது. அதே இரவு 2 மணிக்கு என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஸ்டோர் ரூமின் சாவி என்னிடமும் இருக்கிறது. நான் பெட்டியிலிருந்து ஸ்டோர் ரூமின் சாவியை எடுத்து மிக மெதுவாக ஸ்டோர் ரூமை திறந்தேன். எதிரே கட்டிலில் யஸ்பால் முகத்தில் சாடையை போர்த்தி கொண்டு படுத்திருந்தார்.
நான் மெதுவாக ஸ்டோர் ரூமின் கதவை மூடி அவரது கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டேன். அறையில் இருள் சூழ்ந்திருந்தது. அவரது கழுத்தை கட்டிப்பிடித்ததும் என் காதுகள் கேட்ட சத்தம் என் மூச்சை பறிக்க போதுமானதாக இருந்தது. அது என் கணவனின் குரல். நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். ஒரு விளக்கு இருந்தது, அதை நான் போட்டேன். அதன் வெளிச்சத்தில் பார்த்தபோது இது என் கணவன்தான். இதை பார்த்து என் மூச்சு முற்றிலும் போய்விட்டது. அவர் சொல்ல ஆரம்பித்தான். உன் ஒவ்வொரு வார்த்தையையும் யஸ்பால் எனக்கு சொல்லிவிட்டார். நான் பொய் சொன்னேன், நான் வேறு நகரத்திற்கு செல்கிறேன் என்று. உன் உண்மையான முகத்தை பார்க்க விரும்பினேன். நான் அழ ஆரம்பித்தேன். என் எல்லா உண்மையும் என் கணவன் முன் வந்துவிட்டிருந்தது. அவர் அங்கேயே எனக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு சொல்ல ஆரம்பித்தான். காலையில் உன் வீட்டிற்கு திரும்பிப் போ. ஏனென்றால் நான் அழகான பெண்ணுடன் வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் நம்பிக்கை துரோகமான பெண்ணுடன் அல்ல. ஆண் நாள் முழுவதும் உழைத்து மனைவியின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுகிறான். அதனால்தான் நிறைவேற்றுகிறான். அவனுக்கும் தன் மனைவியின் நம்பிக்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. வரதட்சணை பணம் கொடுத்தால் எந்த தவறான பெண்ணும் படுக்கையில் படுக்க தயாராகிவிடுவாள். நான் என் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம்.